விழுப்புரத்துல பார்த்தீங்கன்னா, சமீபத்தில வந்து திமுக நிர்வாகியே வந்து பெண்ணுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை குடுத்துருக்காங்க. அதிமுக சார்புல புரொட்டஸ்ட்லாம் பண்ணாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து, திமுக நிர்வாகியே பெண்ண வந்து நடு ரோட்ல அடிக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இந்த மாரி கட்சிக்குள்ள கட்சிக்காரங்களே வந்து இந்த அளவுக்கு நடந்துக்கும்போது, இன்னும் தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு உண்மையாவே பாதுகாப்பே இல்லன்றது உண்மையா? அப்படித்தானே வர்ற செய்திகள் சொல்லுது. அதாவது எல்லா ஊடகங்களுமே திமுகவை தூக்கி பிடித்தாலும், அவர்கள் என்ன தவறுகள் செய்தாலும் தட்டி கேட்காமல் இருந்தாலும், அதையும் மீறி சில உண்மைகளை வெளிக்காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்துடுறாங்களே. இப்ப இந்த செய்திலாம் எப்படி வந்தது? பெரும்பாலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வுகள், பெண்களுக்கு எதிரான கொடும் குற்றங்கள் சம்பந்தப்பட்டிருப்பது திமுக நிர்வாகியா இருக்கிறாங்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப பயமும் வேதனையுமா இருக்கு. இப்போ அந்த பெண்ணை 6 மாதம் அடைத்து வைத்து பாலியல் துன்புறுத்தல், அந்த பொண்ணு எப்படி வெளியில வந்து வாழும்? எனக்கு அதுதான் வந்து இதெல்லாம் மிக கொடுமை. அது வந்து அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது ஆண்களுக்கு. அது அதிலும் திமுக நிர்வாகிக்கு வந்து அந்த துணிச்சல் எப்படி வருது? எல்லா இடத்துலையும் பாருங்க. அது வந்து என் கட்சி இருக்கு, என் கட்சி ஆளுங்கட்சி, என்னை காப்பாத்திடுவாங்க, நாம் எப்படியும் காப்பாற்றப்படுவோங்கிற நம்பிக்கை அந்த திமுக காரர்களுக்கு இருக்கிறது. எல்லாரும் இல்ல, பாவம் கீழே இருக்கவங்க இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி நிர்வாகிகளாக பொறுப்பேற்று ஒரு பொறுப்புல இருக்க எல்லாருமே இப்படி பொறுப்பற்று இருக்கிறாங்க. ஒரு பாலியல் வன்புணர்வது கொடுங்குற்றம். அது வந்து ஒரு எமோஷனல், அது சாதாரணமான மன்னிக்கக்கூடிய குற்றம் அல்ல.